ஒரு ஆசிரியை பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற இல்லை அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒன்று நாளைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு மாணவி என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான ரோஜா பூ கொண்டு வர்றாங்க. இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க. டீச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இன்னொரு பொண்ணு சொன்னா, டீச்சர் எங்கள் விட்டுட்டு ஒரு மொட்டை பனைமரம் இருக்குது, அதில் கண்ணு முழிக்காத ஒரு கிளிக்குஞ்சு இருக்குது, அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன், அது கண்ணு முழிச்சோடனே நீங்கள் பேச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரையே அது சொல்ல பழகிரும்னு அந்த கிளிக்குஞ்சை பரிசாக கொடுக்குது. 4வது மாணவி வெறும் கையோடு வந்தால் ஆசிரியை கேட்டால், அன்பை பரிமாறுகிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா? அந்த மாணவி சொன்னால், டீச்சர் நானும் பூவை பார்த்தேன், ஆனால் என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும்போது தான் சிரித்து கொண்டே இருக்கிறது, அதனால் நான் அதை எடுக்கவில்லை. நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர், அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது தான் உயிரை விட்டுரும், அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பது தான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன். அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன், ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் தாய்ப்பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னாள். ஆசிரியை அவளை கட்டி அணைத்து கொண்டு சொன்னால், அன்பு என்பது இதுதான், இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார். பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு, அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது.